சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான ஒரு பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். பாஸ்தா ரெசிபி செய்கிறதுக்கு பாஸ்தா 200 கிராம், அதாவது 2 கப் எடுத்துருக்கிறேன். நம்மளை சில பேர் பாஸ்தா செய்யும் போது அது நல்லா குழஞ்சிரும். அது மாதிரி குழையாமல் நல்லா உதிரியாக, அதே சமயம் நல்லா ஸ்பைஸியாக எப்படி செய்யலாங்கிற டிப்ஸையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக பீன்ஸ் 10 எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் கேரட் 1 எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குடமிளகாவில் காவாசி எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பல்லாரி வெங்காயம் 1 எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் எடுத்துருக்கிறேன். பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், குழம்பு மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெப்பர் ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன். இது நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியாக நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த காய்கறி மட்டும்தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச வேறு கார்ன், மஷ்ரூம் இது கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். 4 டம்ளருங்கிறது 3/4 லிட்டர். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது பாஸ்தாவில் உப்பு ஒட்டணும் இல்லையா, அதனால் இப்போமே நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, பாஸ்தா வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான். இப்போ இதில் பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. பாஸ்தா வெந்து வர்றதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும். பாஸ்தா வெந்துருச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஒயிட் கலரில் மாறி இருக்கும். பாருங்கள், பாஸ்தா இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு நார்மல் வாட்டரில் மாற்றிட போகிறோம். ஏன் நார்மல் வாட்டருக்கு மாற்றுறோம் அப்படின்னா, பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆன உடனே அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இதே மாதிரி நார்மல் வாட்டரில் மாற்றிட்டு இதில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றினோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக இருக்கும். இப்போ இதிலையே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதை ஃபில்டர் பண்ணி நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இந்த பாஸ்தாவை மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக இருக்குது. இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு காய்கறிலாம் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருந்த காய்கறி எதுனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பாஸ்தா வேக வைக்கும் போது பாஸ்தாக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காயை வேக வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் போல் நான் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். காய் நல்லா வெந்துருச்சு. நான் ஏன் இப்போ குடமிளகா சேர்க்கலை அப்படின்னா, குடமிளகா ஈஸியாக வெந்துட்டுனா குழஞ்சிரும் இல்லையா, அதனால் நான் ஃபைனலாக தான் சேர்ப்பேன் எப்போவுமே. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவும் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த குழம்பு மசாலா. இது நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா இந்த எண்ணெயிலையே நல்லா வதங்கணும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியோட பச்சை வாசனையும் இருக்காது. அதே மாதிரி இந்த தக்காளி காய்கறி மசாலாவோடு நல்லா சேர்ந்து நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ பாஸ்தாவை பார்த்தீங்கன்னா நல்லா க்ளாஸியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இந்த பாஸ்தாவை இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வெட்டி வச்சுருந்த குடமிளகாவையும் சேர்த்துடலாம். குடமிளகா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இதை வேக வைக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் போல் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், காரசாரமான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற மசாலாவை மட்டுமே வச்சு பாஸ்தா ரெடி பண்ணோம் இல்லையா. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மசாலா எதுவும் சேர்க்காமல் வெறுமனே சாஸ் மட்டும் வச்சு பாஸ்தா ரெடி பண்ணலாம். அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த பெப்பர் ஜீரா பவுடரை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக இது மதியம் லஞ்ச் கேட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 6 நாளுமே டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.